ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரவீன் வைப்ஸ். எஸ், இன்னைக்கு வந்து அன்பே டயானா மூவி vlog. யாரு கேம்லாம் போட்டு செலிபிரிட்டி மாதிரி வராது. எஸ், இன்னைக்கு வந்து போகிறோம். எவ்வளோ பேர் பிளான் போட்டாலும் ரெண்டு பேர் அதில் ஆக்சுவலாக 3 இருந்துச்சு, அதுவும் 2ஆக மாறிடுச்சு. ஸோ வந்து இன்னைக்கு அந்த படத்துக்கு போயிட்டு எங்களுக்கு எதுக்கு அந்த படத்துக்கு போகிறோன்னா ரீசனும் இருக்குது. அவரோட ஃபர்ஸ்ட் மூவி பிடிச்சி, ஸோ வந்து செகண்ட் மூவியை வந்து ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, போய் மிஸ் பண்ண நான். ஸோ வந்து அந்த மூவி வந்து போய் பார்க்குறோம். அது vlog தான் இன்றைக்கி பார்க்குறீங்களோ. ஸோ இன்றைக்கி 2 வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கோம், என் சேனலில் வரும், அதுவும் போய் பாருங்கள். கீழே வந்து லிங்க் வந்துச்சுன்னா, இதுக்கு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா லிங்கை போடுறேன். ஸோ வெல்கம் டு பிரவீன் வைப்ஸ். டிக்கெட் பார்க்கிங் போட்டோம், பின்னாடி பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் போன டைம். ஆக்சுவலாக 20 ரூபா, 15 ரூபாய் 20 ரூபாய், 20 ரூபா எல்லைக்கே வந்தப்போ. அது ஆயிடுச்சு ஒரு 3 மாதம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குவீங்க எல்லா பேனர்ஸ்லாம் எங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிற பேனர்ஸ் எதுக்குன்னு தெரியும். ஏதோ செலிபிரிட்டி வந்து ஹைட் பண்ணின்னு வருவாங்க, அப்படி வந்துருக்கிற ப்ரோ. நீ சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் மாஸ்க் தான் போடல. ஒரு மாதிரி இதே பண்ணுறாங்க, ஸ்டைலஸ் போட்டு அதுக்கு தான் இது ஃபஸ்ட்டு ஷோ வந்துட்டோம். இது ஹேண்ட் டிக்கெட் வாங்கினதுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலலாம் இது வாங்கிட்டு நான் வச்சுக்குவேன். ஆக்சுவலாக எங்கள் டாடிக்கிட்ட வாங்கி கொடுத்து வச்சுக்குவேன். இந்த ஆன்லைன் புக்கிங்லேருந்து இது ஒரு மாதிரி மிஸ் ஆகுது. இதான் டிஜிட்டல் இந்த ஃபீலை மிஸ் பண்ண வைக்கும். இந்த படம் பேர் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஃபீல். இப்போ திருப்பி இது ஆஃப் கொடுக்குவாங்கல்ல, அது போய் பார்த்தாலே ஒரு ஃபீல். நீனா ப்ரோ நினைக்கிறேன் இந்த மாதிரி டிக்கெட் கையில் கொடுக்குறப்ப நான் எடுத்து வச்சிருப்பேன். நான் தனியாக போன தேட்டருக்கு மூவி இது நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கன்னடா மூவி ஆனால் இன்னும் இருக்குது. அது ஒரு ஃபீல் கைஸ், ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. இது ஒரு ஃபீல். ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து உங்களுக்கோ இந்த மாதிரி பிடிக்குமாங்கிறது வந்து கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ வந்து பண்ணுங்கள் ப்ளீஸ். நாங்கள் என்ன வாரம் நெக்ஸ்ட்டு 2 வாரம் ஜனநாயகன், ஸ்பைடர்மேன், ஒடிசி போக மாட்டோம். ஒடிசி அப்படியே போக மாட்டோம். அவ்வளோ மூலைலாம் இல்லை எங்களுக்கு. நல்ல வேலை அவ்வளோ மூலை இல்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி கிறிஸ்டோபர் நோலன் கஷ்டம் பாருங்க. இதில் வந்து அந்த ரோமன்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே தரல. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்ட்ரெஸ்ட் எல்லாரு தேட்டரில் பார்த்துட்டு பாதியில் போயிட்டான். அந்த பக்கியை பார்த்துருக்கேன். ஏன்டா அப்படி இருக்கீங்க நீங்கள்? ஐயோ, ஃபேமிலியோட போயிருக்கிறான். இன்டர்வல் கூட இல்லையா? அது அவன் புரியல என்ன பண்ணுறது. அவனுக்கும் அவன் ஃபுல்லு எல்லாம் மசாலா போட பார்க்குறவன். அவன் நோலன் படத்தை போய் காட்டினா என்னடா லாஜிக் இதுன்னு அவன் கேட்குறான். அறிவான சமூகம் பேசும்போது நம்மளும் அறிவான சமூகம் காட்டினா தான் நல்லா இருக்கு. அதுக்காக காட்டணும். இது மாதிரி கூட்டம் வராங்களா இல்லை எல்லாம் ஸ்க்ரீன்குள்ளே உள்ள போய் காட்டணும். நம்ம மட்டும் தான் கேட்குறான். இப்போதைக்கு காட்டா போனா ஒன்றுமே தெரியல. நம்ம அப்பா அந்த வேலை நீ வாங்க தெரிஞ்சிச்சேன். ஈஸி போகிறோம்ல கம்மி பேருந்துட்டு. ஆமாம். வேறு சீட் போகலாமாடா? இது ரொம்ப ஒரு மாதிரி ஈட்டிக்காக இருக்குது. நாங்களே இப்போ தர்றோம். இவ்வளோ பேருன்ட்டு நான் தெரிஞ்சிருந்தா ட்ராக் பேண்ட் போட்டு வந்திருப்பேன். நான் என்ன அதான் சொன்னேன். உன்னை யார் ஷர்ட் இங்கே பாருங்க, இவன் காஸ்டியூம் ஜீன்ஸ். நான் வேறு ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன்ஸ் முடிஞ்சிச்சு. ஜீன்ஸ் கூட நான் போட்டிருக்க தேவையில்லை. எதுக்கு போட்டேன்னு தெரில. இவனாவது அவ்வளோ தூரம் வந்தான்ட்டு போட்டு வந்தான். நான் பக்கத்தில் வச்சுக்க நீ போட்டு வந்தது. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் ரிவ்யூ, ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்க்குவீங்க. தாங்க கைஸ், அதுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணுங்கடா. படம் தெரியுமா தெரியும். ஒரு ஓப்பன் ஆகுது. ரெடியாக ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. படம் ஸ்டார்ட் பண்ண பாருங்க. ஐயா சாமிங்க கார்ட் போட்டு வச்சுருக்காங்க. சரி பழனி வரையா. நீ இப்போ தலைமுறை 10 வந்து பண்ணிருக்கணும்டி. அப்புறம் வந்து போட்டாங்க தாலி அன்பேடையானா வாழ்க. ஒரு பெரம்பூர் சாங் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது பெரம்பூர் சாங் ஒரு சாங் இருந்தது, ப்ரொமோஷன் சாங் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நடுவில் சந்திக்கிறோம் தளபதிரா.
ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே தான், நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு. இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. இன்டர்வலில் வரும், நாங்கள் செகண்ட் ஹாஃபோ பார்த்துட்டு சொல்கிறோம். உனக்கு எப்படி போயிருந்துச்சு? வெளியே போயிட்டு சொல்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் அப்போ தான். சொல்லு இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பெங்களூர் இது நல்லா இருந்துச்சு. கோபி நீனா சொல்லிக்கிற நீ சொல்கிறது என்ன புரியல. அதான் இருந்துச்சு. என்னப்பா சொல்கிறேப்பா அப்படின்னு பயங்கரமாக இருக்குதுப்பா. லைட் அடிக்குதுப்பா மூஞ்சிலே. அதே வந்துட்டுக்குது வண்டிக்குது ப்ரோ. கேஸ் படத்தை பார்த்தாச்சு. இதோ எப்படியா இருந்துச்சு படம் உனக்கு? எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதாவது ரீசெண்டாக இந்த ரொம்ப இந்த மாதிரி ஸ்பீச் ஜங்காக இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு படம். ஸோ வந்து டூ வாட்ச். இதோட ரிவ்யூ வந்து போடுறேன். ஸோ இது மினி விலாகாக வருதா பெரிய விலாகாக வருதான்னு தெரில. எங்களுக்கு மழை வேறு வந்துருக்குது. நான் வந்து ஐ கேட்ச் யூ அப் சூன். லேட்டா சொல்லணும். ரொம்ப இந்த ஸ்பீச் ஜங்க் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி பொறுமையாக இருந்துச்சு படம். ஸோ வந்து இந்த மூவி வந்து பாருங்கள். அப்படியே வந்துங்கிற ஏன் எப்படி இருந்துச்சு படம் நீ சொல்லி ஃபினிஷிங் கொடுத்துடலாம். நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. வந்து பாருங்க, ஒன் டைம் வாட்ச் மூவி பார்க்கலாம், நிறைய வாட்டி கூட பார்க்கலாம். சரி, இப்படி பார்த்த இந்த மூவிஸுங்களை விட இது வந்து அந்த கொஞ்சம் லேக் மாதிரி தோணும். ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸோடு வந்து பார்க்கறது வந்து பக்காவாக இருக்கும். எங்களுக்கு வந்து என்டர்டெய்னிங் ஆகிடுச்சு. தனியாக வந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு அந்த மாதிரி குட் மூவி டு வாட்ச். ஒரு நல்ல மெசேஜை கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்ட் இன்டர் மேரேஜ் பற்றி மெசேஜ் அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த கல்ச்சர் பற்றிலாம் நல்லா பேசுகிறாங்க. ஸோ டூ வாட்ச் அன்பே டயானா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் டு பிரவீன் வைப்ஸ் அண்ட் சரண் அண்ட் கட்ஸில் வீடியோஸ் வரும், அதை பாருங்கள். ஸோ பாய் கைஸ், see you all in a new video. See you all in a new video.